ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பன்னீர் கேப்சிகம் அண்ட் மஷ்ரூம் வச்சு நார்த் இந்தியன் ஸ்டைலில் எல்லா டிஷ்ஷஸ்க்குமே நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக போகிற மாதிரி ஒரு டிஷ் செஞ்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 50 கிராம்ஸ் பன்னீர், மஷ்ரூம் அண்ட் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்காக ஒரு 20 முந்திரி பாதாம் வந்து நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 2 வெங்காயம் எடுத்து 1.5 வெங்காயமாக ரஃப்பாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பாதி வெங்காயமாக மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு தக்காளிலாம் வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பட்டர் போட்டுட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம அந்த வெஜிடபிள்ஸ்லேயுமே வந்து ஒரு பிளாங்க் ஃபீல் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக உப்பு பெப்பரும் வந்து இறங்கியிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து அந்த பேஸ் கிரேவி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு தக்காளி அது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கன்சிஸ்டன்சி வந்துச்சுனாலே ஓகே தான். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த முந்திரி பாதாம் நெக்ஸ்ட்டு இந்த வதக்கி வச்சுருக்க எல்லா ஐட்டம்ஸையும் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக கூல் டவுன் ஆன உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நான் இது கூடவே வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும் நான் வந்து கலருக்காக சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஹாஃப் ஆனியனை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா பட்டரில் வந்து இந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் சேர்க்கும் போது கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தெரிக்கும். ஸோ வந்து பார்த்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவி வந்து இதுவான பிறகு அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் வதக்கும் போது சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் போல் வந்து கொதிக்க விடலாம். கிரேவி நல்லா ரெடியான பிறகு லாஸ்ட்டாக வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி வந்து கையிலே க்ரஷ் பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். அந்த கஸ்தூரி மேத்தியோட ஃப்ளேவர் வந்து இந்த கிரேவியில் ரொம்ப நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். ரொம்ப நல்ல ஃப்ளேவருமே கொடுக்கும். இந்த சைட் டிஷ்ஷை நம்ம வந்து சப்பாத்தி, ரொட்டி அண்ட் நான் இது கூட வந்து பேர் பண்ணி சாப்பிடலாம். ஈவன் ஜீரா ரைஸ் அண்ட் ஒயிட் புலாவ் கூட வந்து நம்ம கிரேவியாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ரெசிபியை ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு அப்படி வந்து பட்டர் வேண்டாம் அப்படின்னா ஆயில் ஆர் கீல கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபியை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை யார் உங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு தரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு அனுப்பி அவங்கள செஞ்சு தர சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.